இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் 28 தமிழக மீனவர்களை விரைவில் மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்கதையாக நடந்து வருகிறது. ஜூன் 18ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட 46 மீனவர்கள், ஜூன் 19ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட 7 மீனவர்கள் ஆகியோரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா அடுத்தடுத்து கடிதங்களை அனுப்பினார். அதன் பலனாக ராமேஸ்வரம், புதுக்கோட்டையைச் சேர்ந்த 46 மீனவர்கள் வெள்ளியன்று தமிழகம் திரும்பினர். அதேபோல ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்டு ஞாயிறன்று ஊர் திரும்பினர். இந்நிலையில் ஞாயிறன்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 ராமேஸ்வரம் மீனவர்களையும் 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து தலைமன்னாருக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தான் அனுப்பிய கடிதங்களின் அடிப்படையில் 53 தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துள்ள ஜெயலலிதா, ஜூன் 23ஆம் தேதி இலங்கை கடற்படையால் பிடித்துச் செல்லப்பட்ட 11 மீனவர்களை இன்னமும் இலங்கை விடுவிக்காததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஞாயிறன்று கைதான 17 மீனவர்களையும் சேர்த்து இலங்கை சிறையில் இருக்கும் 28 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிடிபடும் மீனவர்கள் விடுவிக்கப்படும் போது அவர்களது படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, இலங்கை பிடியில் இருக்கும் 41 படகுகளை உடனடியாக மீட்கவும் இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஜூன் 23ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 11 பேரை இலங்கை அரசு திங்களன்று விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் ஞாயிறன்று கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் தலைமன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். ஜூலை 4ஆம் தேதி வரை அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.